Next topic is oxidation, reduction and redox reactions. Oxidation சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக படிச்சுருந்தோம். ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அப்படின்னா மெக்னீஷியம் ப்ளஸ் oxygen gives magnesium oxide. That is oxidation reaction. Next, removal of hydrogen. Calcium hydride. அது என்ன எப்படி பிரியறதுன்னா கால்சியமும் ஹைட்ரஜனாக பிரியறது. அப்போ கால்சியம் தனியாக ஆகிடுறது இல்லையா கால்சியம் ஹைட்ரேட்லேருந்து. ஸோ கால்சியம் ஹைட்ரைட்லேருந்து கால்சியம் பிரிஞ்சிருக்குனாக்க hydrogen is removed. So removal of hydrogen is oxidation. And then one more thing is loss of electrons is also oxidation. அப்படின்னா என்ன எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரஸ் ion, ferrous இரும்பு ferrous ion becomes ferric ion. அப்படின்னா Fe2+ங்கிறது Fe3+ ஆயிடுறது. எப்படி 3+ ஆகும்? ஒரு எலக்ட்ரான் போயிட்டு தான் இன்னும் ஒரு மைனஸ் போயிடுறதுனா ஒரு ப்ளஸ் ஜாஸ்தி ஆகிடுறது இல்லையா. ஸோ Fe2+ becomes Fe3+. ஃபெரஸ் வந்து ஃபெர்ரிக் ஆகும்போது it gets oxidized. So loss of electrons is oxidation. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக லாஸா கெயினா ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக you can easily remember it as LEO. LEO நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, LEO, loss of electrons. LE, that is oxidation. So O, LEO. சரியா? So then coming to reduction. Reduction is opposite. Chemical reaction which involves addition of hydrogen. Sodium plus hydrogen gives sodium hydride. That is reduction. Removal of oxygen is also reduction. Copper oxide gets reduced to copper and oxygen. Copper oxide and oxygen பிரிச்சு எடுத்துட்டோம்னாக்க so copper oxide is reduced to copper metal and oxygen. Removal of oxygen is reduction. Then gain of electrons. Ferric வந்து ferrous ஆச்சுனா 3 வந்து 3+ வந்து 2+ ஆயிடுச்சுனா ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. So it has gained an electron. So that is reduction. So gain of electrons is reduction. GER அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். Then redox reactions. Redox, mostly this oxidation always occurs simultaneously with reduction. ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் நடக்கிறதுனா அதுலயே ரிடக்ஷன் நடக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஸோ டுகெதர் யூ கால் இட் அஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும் ஒன்றா நடக்கிறது, ஒரே இதுலேயே தான் நடக்கிறதுனால அதை ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் zinc plus copper sulfate. Zinc reacts with copper sulfate to form copper and zinc sulfate. இந்த இடத்துல என்ன ஆகுது? காப்பர் சல்ஃபேட் வந்து காப்பராக ஆகிடுறதா. ஸோ காப்பர் சல்ஃபேட் இஸ் ரெடியூஸ்டு டு காப்பர். zinc becomes zinc sulfate. ஸோ zinc is oxidized to zinc sulfate. ஸோ ஒரு ரியாக்டன்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க அடுத்த ரியாக்டன்ட் அதோட கூட இருக்கிற இன்னொரு ரியாக்டன்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடுறது. ஸோ தே கோ ஆன் சைமல்டேனியஸ்லி ஆல்வேஸ். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஜென்ரலி கால்ட் அஸ் redox reactions. Then oxidizing agents and reducing agents. எது ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ அதை தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டு சொல்கிறோம். ஸோ சப்ஸ்டன்சஸ் which have the capacity to oxidize other substances are called oxidizing agents. ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸா. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருந்ததுதான் அதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் electron acceptors. electrons அப்படிங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையா. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் electron acceptors. And because they are remove the electrons that are lost by an atom. Oxidizing agents examples you have hydrogen peroxide. H2O2 இருக்கிறது என்னது? hydrogen peroxide. Then MnO4 is permanganate ion. Then chromate ion, dichromate ion. இதெல்லாம் என்னது? They are very good oxidizing agents. Then coming to reducing agents, the substances which have the ability to reduce other substances, that is they are ready to lose the electrons to reduce the substance. So they are called reducing agents. Example metals like palladium, platinum, then lithium aluminum hydride are all good reducing agents. Then oxidation reactions in daily life. Oxidation நிறைய நம்ம daily lifeல நடக்கிறது. இரும்பு துரு பிடிக்கிறது, ரஸ்டிங் ஆஃப் அயான். ஈர காற்றுல படும் வச்சோன்னாக்க இரும்பு துரு பிடிக்கிறது.
சமைச்ச பொருள் ரொம்ப நேரம் ஆச்சுனாக்க கார்த்தால பண்ணது ஈவினிங் நைட் ஆகிடுச்சுன்னா வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரம், இல்லாட்டா குளிர்காலம் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நாள் ஒரு நாள் தாங்கும், இல்லாட்டா ராத்திரி வரை நல்லாயிருக்கும். இல்லாட்டாக்க வீணாக போயிடுறது இல்லையா. ஸோ சாப்பாடு வீணாக போகிறது, தட் இஸ் கால்டு ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் டியூ டு ஆக்சிடேஷன் ஆஃப் தி ஃபுட் ஸ்டஃப். தென் நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் வெட்டினேன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ப்ரௌன் ஆகிடுது. மற்ற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ப்ரௌனிஷ் கலர் அந்த எட்ஜஸ் எல்லாம் ஆகுது இல்லையா. தட் இஸ் ஆல்சோ டியூ டு ஆக்சிடேஷன் ஆஃப் தி chemicals that are present in them. Then these are all some examples of oxidation reactions in our daily life. Then next is oxidation number. Oxidation number ON அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆக்சிடேஷன் நம்பர்னா ஒரு எலிமெண்ட்டோட ஆட்டம்க்கு மேலே நம்ம ஒரு அதோட சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண ரெடியாக இருக்கோ இல்லாட்டா அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கோ, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் தி ஆக்சிடேஷன் நம்பர். அதை தான் நம்ம அதோட சார்ஜாக மேலே போடுறோம். கேட்டையான் ஆனையான் நம்ம போடுறோம் இல்லையா, எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கு எவ்வளோ கெயின் பண்ணியிருக்குங்கிறது தான் மேலே போடுறோம் அந்த ஆட்டம்க்கு மேலே இல்லையா. ஸோ அந்த number of electrons an atom is ready to lose or gain is called the oxidation number. ஒரு காம்பவுண்டுன்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதோட இருக்கிற ஆட்டம்ஸோட ஆக்சிடேஷன் நம்பரை டோட்டல் போட்டோம்னா that should be 0. So for all neutral molecules, neutral atoms, neutral molecules பார்த்தீங்கன்னாக்க the oxidation number will be 0. So sum total of the oxidation number of the atoms present in a compound should be 0. சரியா? For example is given potassium bromide KBr அப்படின்னு சொல்றோம். ஸோ அதில் பொட்டாசியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? தட் இஸ் +1. பொட்டாசியம்னா +1. ஸோ பொட்டாசியமோட வெளிக்கூடுல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு வேலன்ஸ் ஷெல்ல. ஸோ இட் கேன் லூஸ் 1 எலக்ட்ரான். ஸோ இட்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 1. அது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கேட்டயான்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ், ஆனயான்ஸ்க்கு நெகட்டிவ். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆக ஆக மைனஸ் சார்ஜ் ஜாஸ்தியாகுது அந்த ஆக்சிடேஷன் நம்பர். தென் புரோமின் பார்த்தீங்கன்னா -1. ஸோ +1 -1 ரெண்டும் சேர்த்தனாக்க இட் இஸ் 0. ஸோ ஃபார் KBr பொட்டாசியம் புரோமைட் த ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 0. அண்ட் பொட்டாசியத்துக்கு அதில் வந்து +1, புரோமினோட ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் -1. Then you have so many examples given. NH3 அமோனியாவில் நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னாக்க நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு இட் இஸ் +1. நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னாக்க வெளிக்கூட்டில் இட் ஹாஸ் அதை 5 electrons of course, but it has bonded with hydrogen இல்லையா. the oxidation number of nitrogen valency பார்த்துக்கோ, valence electrons எத்தனை 3, valency 3 5 ரெண்டு இருக்குது. but the here in NH3 என்ன நைட்ரஜனுக்கு என்னன்னா +3 வந்து சாரி ஹைட்ரஜனுக்கு you have +3. ஸோ நைட்ரஜனுக்கு -3. ஏன்னாக்க the net oxidation number of the compound should be, neutral compound should be 0. அதனால இந்த இடத்துல நைட்ரஜனுக்கு -3, ஹைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, 3 ஹைட்ரஜன் இருக்கு அமோனியால, அதனால +3. ஸோ here it is -3 for nitrogen. Then you have an example given. வாட்டரில் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? ஹைட்ரஜனுக்கு +1, பட் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது வாட்டரில்? H2. ஸோ 2 × +1. ஆக்சிஜனுக்கு -2 நம்மளுக்கு தெரியும். ஸோ +2 ஹைட்ரஜனுக்கு -2 ஆக்சிஜனுக்கு. ஸோ இட் இஸ் நியூட்ரல் 0. தென் நெக்ஸ்ட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிடில் சல்ஃபருக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர்? சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா இஸ் H2SO4. மொத்தத்துக்கு 0வாக இருக்கணும். ஸோ ஹைட்ரஜனுக்கு என்ன? +1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2. ஸோ 2 × +1 2 +2 அங்கே. அதே மாதிரி சல்ஃபருக்கு நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆக்சிஜனுக்கு -2. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? H2SO4 4 இருக்கு இல்லையா. ஸோ 4 × -2 4 × -2 இஸ் -8. ஸோ +2 + x + -8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன வரும் இங்கே? -8 + 2. ஸோ +6. ஸோ சல்ஃபருக்கு என்னது? +6. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4 is +6. Then next is oxidation number of chromium in
potassium dichromate, K2Cr2O7 is potassium dichromate. அதில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குது. பொட்டாசியம் தெரியும் +1. எத்தனை பொட்டாசியம் இருக்கு? 2. ஸோ 2 into +1. குரோமியத்துக்கு தெரியாது Cr2. O7 O -2 தெரியும் நம்மளுக்கு. எத்தனை O இருக்கு? 7. ஸோ 7 into -2. 7 into -2 is -14. இந்த இடத்துல பொட்டாசியத்துக்கு +2. ஸோ +2 ப்ளஸ் குரோமியம் 2 இருக்கு Cr2 இல்லையா? ஸோ 2 into x 2x plus this -14 is equal to 0. ஸோ என்ன ஆகுது? 2x எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். 2x is +2 and -14 நாக்க +12. 2x is +12. ஸோ x is 12/2 is equal to 6. ஸோ potassium dichromate குரோமியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் is 6. ஸோ with this and then you have one more example. FeSO4 ferrous sulfate அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டிருக்கு இல்லையா? ஸோ அயனுக்கு என்ன தெரியாது x, சல்ஃபருக்கு என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சோம் +6ன்னு போன இதில். அண்ட் தென் ஓக்கு என்னது? -2. ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 4 into -2 is -8. ஸோ x +6 -8 is equal to 0. ஸோ +6 -8னாக்க +2. அயனுக்கு இந்த ferrous sulfateல ஆக்சிடேஷன் நம்பர் is +2. So we have some more problems which you can work it out. Thank you.